கோவை மருத்துவ மாணவி மரணத்தில் மர்மம் தொடர்கிறது. இதுகுறித்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியின ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பவபூரணி முதுநிலை 1ஆம் ஆண்டு மயக்கவியல் படித்து வந்தார். அவர் கடந்த 6ஆம் தேதி மருத்துவமனை கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி இரவு தீவிர சிகிச்சை பிரிவில் பவபூரணி பணியில் இருந்தார். ஆனால் அடுத்த நாள் 6ஆம் தேதி காலை 6 மணி அளவில் அவர் கழிவறையில் இறந்து கிடந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவர் எப்படி இறந்தார், இறப்புக்கான காரணம் என்ன, கல்லூரியில் என்ன நடந்தது என்கிற விவரங்கள் தெரிய வரவில்லை. இதனால் சந்தேக மரணமாக கருதி பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உயிரிழந்த மாணவி பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையம் தாமாக விசாரணையை துவக்கியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி மாலை ஆணைய உறுப்பினர்கள் செல்வகுமார், பெந்தோஸ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா, பீளமேடு ஆய்வாளர் ஆகியோர் அடங்கிய குழு விசாரணை மேற்கொண்டது. இறந்த மாணவி தரப்பில் 3 பேர் இருந்தனர். அன்றைய தினம் பணியில் இருந்தவர்கள், மருத்துவமனை நிர்வாகம் ஆகியோரிடம் விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாணவி உயிரிழந்த இடத்திலிருந்து சிரஞ்ச், மருந்து ஆகியவை கோவை தடயவியல் அலுவலகத்திற்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இறப்பதற்கு முந்தைய நாள் இரவு அவருடன் பணியில் இருந்தது யார்? மாணவிக்கு ஒருவருடன் தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவி தினமும் தனது தம்பியுடன் போனில் பேசுவது வழக்கம். அவர் பேச்சு முழுவதும் மொபைல் போனில் பதிவாகியுள்ளது. அந்த ஆடியோ பதிவுகள் விசாரணை அறிக்கை ஆணையத்தில் 14ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாணவியின் தந்தை கந்தசாமி அவர் மகளுடன் முந்தைய நாள் இரவு போனில் பேசியதாகவும், அப்போது அவர் இயல்பாகவே பதிலளித்துள்ளதாகவும் தெரிகிறது. முந்தைய நாள் இரவு மகளுடன் யாரோ சண்டையிட்டுள்ளனர். இதனால் மகளின் மரணத்தில் உள்ள மர்மத்தை அறிய உயர்மட்ட அளவில் பெண் அதிகாரியை நியமித்து விசாரிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.